கார்த்திகை தீபம் ரசிகர்கள் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படி கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு குட்டி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் தீபா ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படியாச்சும் இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணுங்க. ஸோ பழையபடி நம்ம ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கார்த்திக் அவங்களுடைய அப்பா அம்மா கல்யாண நாள் அன்னைக்கு இந்த வீட்டில் 3 மருமக பசங்க 3 பேருமே சேர்ந்து ஒன்றா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 பேருமே சேர்ந்து எங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க நாச்சியார். அதனால் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் எப்படியாச்சும் வாங்க வைக்கணும், அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் இப்போ ஓடிட்டுருக்காங்க. ஸோ கார்த்திக் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம ரியாவை அவங்களுடைய முன்னாள் கணவர்கிட்ட பேச சொல்லி அவரை ரெக்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை வச்சு ஆனந்திக்கிட்ட இதை போட்டு காட்டி கண்டிப்பாக ரியாவை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம கார்த்திக். அதே மாதிரியே அவரை பார்க்குறதுக்காக ரியாவும் போகிறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேஜில் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நாச்சியாரும் அவங்க ஹஸ்பண்டும். இன்னொரு பக்கம் அடுத்த ஜோடியாக நம்ம மீனாட்சியும் மாமாவும் ஃபோட்டோஷூட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு. ஸோ ஊர் முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால இதை மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரியா அவங்க முன்னாள் கணவர் ஸோ அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய வாக்குமூலத்தை வாங்கிட்டாங்க. நான் ஆனந்தா லவ் பண்ணலை, ஸோ பணத்துக்காக தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே ஒத்துக்க வச்சு அதை வீடியோ ரெக்கார்டும் எடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக்கிட்ட அதை காட்டுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக்கிட்ட ஒரு வீடியோவை கொண்டு சேர்த்து ஆனந்திக்கிட்ட அந்த ஒரு வீடியோவை பார்க்க வச்சு ரியாவை அந்த ஒரு மண்டபத்திலே எல்லாரும் முன்னாடியும் ரியாவை கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம மீனாட்சிக்கு தீபா அவங்களுடைய தாலியை கோவிலில் கொடுத்து அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தாலியை மீனாட்சியுடைய கழுத்தில் கட்டணும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதே ஸ்டேஜிலேயே நாச்சியார் அவங்க ஹஸ்பண்டுடைய கல்யாண நாள் அன்னைக்கே மீனாட்சியான அந்த கல்யாணமும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் தீபாவுடைய ஆசையும். ஸோ இது கண்டிப்பாக நடந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கும். ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.